கடைசி நேரத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறதா? தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன தகவல் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஒற்றை தலைமையின் காரணமாக பல பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்தாலும் கடைசியில் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக ஓபிஎஸ், எடப்பாடி மற்றும் இவர்கள் இருவரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து பேசி ஒரு முடிவுக்கும் வந்தனர். ஆட்சி முடிந்த பிறகு, எதிர்க்கட்சியான பிறகு மீண்டும் ஒற்றை தலைமை மிக பூகம்பமாக வெடித்தது. இதன் காரணமாக அவசரமாக அதிமுகவின் பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி கூட்டி தன்னை பொதுச் செயலாளர் என்றும் அறிவித்துக் கொண்டார். இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவும் மிக பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் குவிந்ததாக எடப்பாடி பழனிசாமி கணக்கு காட்டினார். ஆனால் என் ஒப்புதல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என்று ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். கிட்டத்தட்ட 15 வழக்குகளுக்கு மேல் ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். கடைசியில் எடப்பாடி பழனிசாமிற்குத்தான் சாதகமாக வந்தது. ஆனால் இடைத்தேர்தலை நாம் மறந்திருக்க மாட்டோம். ஈரோடு இடைத்தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையமும் கூறியது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அவர்கள் கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிற்கோ அதிமுகவின் வேட்பாளருக்கோ வழங்க முடியும் என்று கடைசி நேரத்தில் தற்பொழுது அந்தர்பல்டி தேர்தல் ஆணையம் அடித்திருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறியுள்ளார். தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் ஒரு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதில் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வத்தை முழுமையாக நாங்கள் நீக்கிவிட்டோம். ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆகையால் அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை கொள்ள முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேர்தல் ஆணையம் இறுதி முடிவாக இதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது இன்று மாலை தான் தெரிய வரும். நாளை ஒரு நாள் மட்டும் தேர்தலுக்கு இருக்கிறது. கடைசி நேரத்தில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுகவின் தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக அனைத்து வேட்பாளர்களும் தோல்விதான் தழுவார்கள். கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிற்கு தேர்தல் ஆணையம் வைத்த மிகப்பெரிய ஆப்பாக இது கருதப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமிற்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாது என்று பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு சரியானதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.